ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை திருப்பியும் வரவேற்கிறோம். அப்புறம் நான் பின்னாடி வந்து உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காணிச்சேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். இதில் வந்து நாங்கள் குட்டியாக ஒரு கார்டன் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் முடியல, பட் பண்ணிகிட்ருக்கோம். குட்டி சீக்கிரம் முடியும். பிளாக்கி, இது வந்து அவன் கூப்பிட்டாலே திரும்புவான் அதனால தான் அவனை கூப்பிட்டேன். இப்படி இது எங்கள் வீடு பிளாக் எங்கே நிற்காமத்திங்களா. அப்புறம் இந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் காணிக்க போகிறேன். இதில் வந்து மாங்காய் மரம் நிற்கிது, அப்புறம் தென்னை மரம் இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து எப்படின்னா நாங்கள் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இதெல்லாம் செடியும் நிற்கிது, கொஞ்சோண்டு கன்று இருக்குது, அப்புறம் கத்தாழை இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து இந்த ஹைபிஸ்கஸ் வந்து நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே அங்கே நின்றுச்சு. இது வந்து அப்புறம் வெட்டணும்னு ஃபஸ்ட் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் அது ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்தோன்னே சரி ஒரு ஆசை வந்துருச்சு வளர்ப்போம் அப்படின்ட்டு. இது கூட உள்ளே வந்து கருவேப்பிலை செடி நிற்கிது. கருவேப்பிலை நம்ம இதுக்கு எப்படின்னா கிச்சனுக்கெல்லாம் தேவைப்படும், அதனால அது இருக்கட்டும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னோம்ல இந்த செட்டப் இதுதான். இதில் தான் நாங்கள் வந்து பிச்சு இதில் நட்டி வச்சுருக்கோம். ஒரு பிச்சு எல்லாம் நட்டி வச்சுருக்கோமா. இதில் வந்து தண்ணி போகிறதுக்காக மெயின் லைன் ஒரு பைப்பு நாங்கள் இழுத்து அதில் வந்து தண்ணி போகிற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேப்பை தேவைப்படும் போது. அந்த மாதிரிலாம் நாங்கள் செட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்ற முடியாது, அதனால் அப்படி. இது வந்து என்ன அப்படின்னா மாதுளை. இது வந்து இப்போ குட்டி கண்ணாக தான் இருக்குது. மாதுளை இன்னும் வளரல, நான் வளரும் போது உங்களுக்கு காணிக்கிறேன். இதில் வந்து பிச்சு நிற்கிதா, ஒரு 4 பிச்சு நிற்கிது. அப்புறம் இதில் ரோஸ். இதுக்கும் நம்ம தண்ணி திறந்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் இப்போ வந்து நான் இது வந்து 4 o'clock போல் தான் ஷூட் எடுத்தேன். அதுக்காக தண்ணி பாய்க்கக்கூடிய டைம், அதனால தான் உங்களுக்கும் காணிச்சிடலான்னு தான். இது வந்து ரெட் ரோஸ், இது பிங்க் கலர். இது வந்து நாங்கள் எல்லோன்னு நினச்சி வாங்கினோம், பட் அது ஒயிட். அதை நானே இன்றைக்கி தான் நோட்டீஸ் பண்ணேன். இது ஒயிட்டு. நெக்ஸ்ட் இது வந்து ஒயிட் தான், அது அன்னைக்கு நேற்றுக்கு பூத்துருந்து. இது வந்து பிங்க் கலர். இந்த பிங்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தோன்னே. ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், பறித்து தலையில் வைக்கணும், புறவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இந்த 2 தான் இதில் இருக்குது. அப்புறம் நாங்கள் சொன்னோம்ல பிச்சு வாங்கிட்டு வந்தோம்ல, அதுலேருந்து இப்போவுமே 2 பிச்சு வந்து பிச்சு பூ வந்திருக்கு. அப்புறம் இவ்வளோ தான், இந்த 2 இதில் தான் நாங்கள் இப்போ வச்சுருக்கோம். இன்னும் 2 இதில் வந்து அந்த உரம் வச்சுருக்கோம். இனிமேல் அதில் வந்து நம்ம என்ன வெரைட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இது வந்து அப்பாவோட செட்டப். என்னென்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இதுவும் வந்து வேறு வெரைட்டி கூட ஜாயின் ஆகாது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து அந்த நல்ல உரம் இருக்கிறதுக்காக அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான். இந்த இதில் நான் என்னென்ன வைக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த 2 இதில் மட்டும் தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு செடி நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் மீதி இதில் செய்கிறேன். இது வந்து எங்கள் வீடு ஃப்ரெண்ட் வீடு. இது உள்ளே தான் எங்கள் வீடு போகணும். இதுக்குள்ளே எங்கள் வீடு. இது வந்து நான் காணிச்சல ஒரு மாங்காய் மரம் அந்த இதில். இப்போ வந்து மாங்காய் சீசனால் நிறைய பழம் இருக்குது. நம்ம பறிக்க வேண்டிய இது வரும், அப்போ நான் உங்களுக்கு காணிக்கேன். அப்புறம் இனிமேல் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் பின்னாடி போகலாம். பின்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லி காணிச்சேன். என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் போயும் காணிக்கல. ஸோ அதான் இந்த வீடியோவில் நான் அதையும் சேர்த்து காணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இப்போது நான் இங்கே வந்து கொஞ்சம் வெரைட்டியாக செடி இருக்குது. இப்போது வந்து நம்ம போகிறோம்ல, இதில் வந்து பப்பாளி செடி, அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இருக்குது. பப்பாளி வந்து இந்த பப்பாளி உண்மையை சொல்லணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நிறைய தடவை தின்றுருக்கோம், நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வாட்டர் ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வரும்போது சுத்தமாக ஒரு மொட்டு கூட வரல அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து நிறையவே மொட்டு வச்சுருக்கு. அப்புறம் பறித்து திங்கலாம் அந்த மாதிரி இதில் வளர்ந்துருக்கு நல்லாவே. அப்புறம் இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த வாட்டர் ஆப்பிள் திங்கும்போது நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த வாட்டர் ஆப்பிள். நான் இந்த இதில் வந்து நான் இன்னும் ஒரு மரம் வச்சுருக்கோம், நான் காணிக்கேன். அப்புறம் இது வந்து என்னென்னா ப்ரொமேனட் மாதுளை செடி. இதில் வந்து நாங்கள் மாதுளை சாப்பிட்ருக்கோம். இது வந்து அந்தளவுக்கு பெருசாக வளராது, பட் குட்டியாக நம்ம வீட்டில் உள்ளவங்க திங்கலாம் அந்த அளவுக்கு வளரும். நான் சொன்னேன்ல இன்னொரு வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கோன்னு, இதான் அந்த வாட்டர் ஆப்பிள். இந்த செடியுமே நான் வரும்போது ரொம்ப இலையெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நிறைய இலையே இருக்குது. இதுலேயுமே நல்லா கொத்தாக ஒரே கொத்தில் வந்து ஒரு 8, 6 அந்த மாதிரிலாம் காய்க்குது. என்ன பார்த்தீங்களா, நான் உள்ளெல்லாம் இருக்குது. இன்னும் மொட்டு வச்சுட்டே இருக்குது. எனக்கு சீசனாக என்னன்னு தெரியல, நான் காய்ச்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் இதில் சாப்பிட்டோம், இதுலேயும் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃபுல் ரெட் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் ரெட் கலர், ஒரு பிங்க் கொடுக்கும் அந்த மாதிரி. சென்டரில் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும், சைடில் மட்டும் பிங்க். எனக்கு தெரில இது என்ன வெரைட்டின்னு. உங்களுக்கு வெரைட்டி என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் வந்து நாங்கள் ஏன் இந்த கவர் கிட்டே விழுந்தோம்னா, ரொம்ப வெயிட் தாங்காமல் அது கீழே விழுந்தால் கூட அந்த கவரில் விழும். கீழே விழுறதை விட இது சேஃப் அப்படின்னு. சிலதுக்கு வந்து நாங்கள் கேட்டல, ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு அது கெட்டுவோம் அப்படின்னாங்க. இதில் வந்து ஒரு மல்லிச்செடி நிற்கிது, ஒரு பிச்சு செடி. எப்படின்னா இதை 2த்தையும் வச்சவங்க வந்து என்னென்னா பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டாங்க. அதனால் இனிமேல் வந்து இதை செப்பரேட் பண்ணவும் முடியாது, கஷ்டம். ஏன்னா ரொம்ப பிரான்ச்செல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் செடி நிற்கும். இதில் வந்து இன்னும் காய்க்கலை, இது இப்போ தான் குட்டியாக இருக்குது. மிந்தி வளரல, மிந்தி வந்து இதில்
லீஃப்லாம் இல்லை இப்போ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து தேக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் 2 எண்ணம் இருக்குது எங்கள் வீட்டில். கிட்டத்தட்ட அது மட்டுமே ஒரு 4 கிட்ட இருக்குது. அப்புறம் இது வந்து நார்த்தங்காய் செடி. இதுவுமே சூப்பராக இருக்கும். ஸ்மெல் நம்ம மணந்து பார்க்கும்போது நல்லா அழகாக வாசனையாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து பாஞ்சி செடி இருக்குது. இது வந்து எங்கள் அப்பா என் தம்பிக்கு ஆசை வச்சே ஆகணும் அப்படின்னால அப்பா வந்து வச்சாங்க. அது இன்னும் வளரல அந்தளவுக்கு, இப்போ குட்டியாக வச்சுருந்து. இது வந்து அத்திப்பழம். இது வந்து எங்கள் எல்லாத்துக்கும் வைக்கணும்னு ஆசை. அதனால சரி ஓகே வைப்போம் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்புறம் தென்னை மரம் அவ்வளோதான். இந்த சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி பேக்ரவுண்ட், நான் போன வீடியோவில் காமிச்சேன். ஆமாம், இதோட பின்னாடி அவ்வளோதான் எங்கள் வீட்டில் செடி வெரைட்டி எல்லாமே. இன்னும் நாங்கள் முன்னாடி என்னெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் குட்டீஸ் லைஃப் ஸ்டைல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.